காளான். இயற்கையான காளான்னாவே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான்வெஜ் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, அதுக்கு ஈக்குவலான ஒரு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெஜிடேரியனில் வந்து அது இந்த காளான் தாங்க. இந்த காளான் பேர் வந்து வண்ணாமொழி காளான். நல்லா கொடை மாதிரி பயங்கர வெயிட்டாக சூப்பராக இருக்குங்க இது. இதனோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடிச்சுக்கவே முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். இது பாருங்க, நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸுக்கும் வச்சுக்கலாம், உங்களுக்கு சப்பாத்திக்கு பரோட்டாவுக்கு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். நான்வெஜ்ஜு கூட ஊற்றுருங்க. ஒரு கடாயில் ஆயில் எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக சோம்பு, வரமிளகா, ஒரு 4-5 வரமிளகா, அது கூட நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சாத்தே பண்ணதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வேறு எந்த மசாலாவுமே போட தேவையில்லைங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கல்லுப்பு, அவ்வளோதான். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா வரமிளகாவோட காரமே நல்லா சூப்பராக இருக்கும். அதை அப்படியே நல்லா கவர் பண்ணி வச்சு குக் பண்ணாங்களா ஒரு நல்ல திக் செமி கிரேவி மாதிரி வந்துடும். இது வந்து ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னாவும் பயங்கர சூப்பராக இருக்குங்க.